ஏராளமான கூட்டம் கூட்டம். ஆனா ஆனா அந்த பச்சை கலர் சட்டை போட்டு கையில குழந்தைகிட்ட உட்கார்ந்து இருப்பாரு ஐயா. எங்க பச்சை கலரா? கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. நல்லா பாரு மச்சான் மூடுங்க, உங்க சாமான் தெரியுது. அண்ணே ஏற்கனவே 40 கிளிப் 4 குண்டு குழம்பு எல்லாம் வச்சிருக்காங்க. எத்தா தண்டி ஏ அப்பா சாமி ஐயோ பரவாயில்ல ஒரு நாள் ஒரு எப்படி மச்சான போய் கிட்ட போய் பாத்துட்டு வா. நல்லா போய் பார்த்துட்டு வாமா. அண்ணா போடுங்க அண்ணா ஒரு நாளைக்கு போய் பார்த்தேன். வாடு வந்து அடிச்சு பால் பால் மாட்டுப்பால் மாட்டுப்பால் ஆட்டுப்பால் ஆட்டுப்பால் குரங்கு பால் பன்னி பால். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஓய் சந்தேகம்? குடிச்சான் பாரு. அது மட்டும் என்ன பால்? அது என்ன பால்?
அதுதான் அதுதான் ஜோதியோட மொட்டை லூசு முண்டை. ஏய் ஒரு நாள் ஊருக்கு இப்படியாப்பட்ட ஊரை பார்த்திருக்கியா? பார்த்ததே இல்லடா. எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். போயிருக்கோம். என்ன பத்தி தாயமார்கள் கூட்டம் மாதிரி பார்த்திருக்கியா எங்கேயாவது? சத்தியமா பார்க்கல, உன் மேல சத்தியமா. என் மேல சத்தியமா பார்த்ததே இல்லை. ஆமா. என்ன செய்வேன்? இந்த மாதிரி பங்காளிகள் கை கட்டி நிக்கிறாங்க. அவங்களா தகர. அவங்க கையை மட்டும் கட்டிட்டு நிக்கல. எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்படி மட்டும் சொல்லாத. ஏண்டா? எங்க அண்ணன் குச்சிக்கெல்லாம் சாமான்ல போட்ட ஆளா? ஏய் சாமர்த்தியப்பட்ட ஆளா? சாமானியப்பட்ட ஆளா? தெளிவா பேசுனா கடவாயா? இந்த மாதிரி இந்த பாரு. ஒரு வருஷமா நான் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆடிட்டு இருக்க. பல்ல விளக்குறது இல்லை. பூ மானகிட்ட நாய். அதனால கொஞ்சம் வாய் உணர்ந்து அதை அப்பப்ப கண்டுக்க கூடாது. பரவாயில்ல ஜோதி. உண்மையெல்லாம் நீ ரோடு யாரோட மேலம்? யாரோட மேல? எப்படியோட மேலம்? எல்லாம் உங்க மேல தான்டா. நல்லா இருக்கு இந்த டைலாக்கு. யாரு சிரிக்கிறது? லூசு முண்டை. நாளைக்கு போய் ராஜி போட்டு. அதை சொல்ல எங்க அண்ணன் வருவார். அண்ணன் போடுங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் வாட்ட. சரி Thank you.